ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்காலத்தின் 7வது நாளிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. மீண்டும் வாசிக்கின்றேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓட வேண்டும் என்ற செய்தியை நாம் வசனங்களோடு கூட தியானித்தோம். இந்த நாளிலும் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. கடவுள் அன்பானவர், அன்பே உருவாயிருக்கின்றார். எல்லாரும் அன்போடு கூட இருக்க வேண்டும் என்று தானே சொல்லுகின்றார். ஆனால் ஏன் உலகின் மீதும் அதில் உள்ளவைகளின் மீதும் அன்பு கூறாதீர்கள் என்கிறார்? இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். உலகின் மீதும் அதில் உள்ளவைகளின் மீதும் அன்பு கூறாதீர்கள் என்றுதான் ஆண்டவர் கூறுகின்றார். ஏன்? உலகம் பாவத்தினாலே நிறைந்திருக்கின்றது. எசையா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பூ உலகை இருள் சூழ்ந்திருக்கிறது, மனிதனை காரிருள் சூழ்ந்திருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் பாவத்தினாலே நிறைந்துள்ளது. தேவனை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் தன்னுடைய சிந்தையிலே கொண்டிருக்கின்றது. அதாவது, நான் இருக்கிறேன், தேவன் எனக்கு வேண்டாம் என்ற ஒரு மனநிலையோடு கூட வாழ்கின்ற ஒரு மனிதன் கடவுளை மையமாக வைக்காமல் தன்னை மையமாக வைத்து வாழ்கின்ற நிலை, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, பெருமை, இவைகளை நேற்றைய தினம் கூட நாம் வாசித்தோம், தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று நாம் இன்னும் சற்று ஆழமாக தியானித்து பார்ப்போம். உலகம் சார்ந்த மதிப்புகள் இவைகள் மனிதனை கடவுளிடமிருந்து விலக்குகின்றன. ஆன்மாவை அழிவின் பாதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல இழுத்து செல்லுகின்றன. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, உலகத்தோடு நட்பு கொள்ளுவது கடவுளை பகைப்பது. ஆவிக்குரிய உண்மை, உலகத்தின் அன்பு கடவுளின் பகை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், உலகத்தை அன்பு கூறுதல். யாராவது உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தால் அவனிடம் கடவுளின் அன்பு இல்லை. உலகின் மீதும் அதில் உள்ளவையின் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது என்று நாம் வாசித்தோம். உலகத்தை நாம் அன்பு செய்தால் கடவுளின் அன்பு
குறைந்து போகும். ஜெப வாழ்க்கையிலே ஒரு தளர்ச்சி, சோர்வு, ஒரு பலவீனம் உண்டாகி கொண்டே போகும். ஆவிக்குரிய உணர்வு மறுத்து போகும். மனசாட்சி மெல்ல மெல்ல மழுங்கி போகும். பரிசுத்தம், தூய்மை நம்மை விட்டு விலகி போகும். ஆவிக்குரிய செவிகள் அடைப்பட்டு போகும். பாவம் சாதாரணமாக தோன்றும். பாவத்தை செய்ய நாம் தைரியமாக முன்னே செல்லுவோம். தேவ சித்தம், தேவனுடைய திருவுளம் முக்கியமில்லாமல் போகும். இதைதான் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே என்று பவுலடியார் கூறுகின்றார். உலக மனநிலை கொண்டிருக்கின்றவர்கள், ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவு. இதனுடைய முடிவு உலக அன்பு ஒரு ஆவிக்குரிய சாவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் யாரை நாம் அன்பு கூற வேண்டும்? ஆண்டவர் மிக அழகாக 2 கட்டளையை கொடுக்கின்றார். அவர் இஸ் கமாண்டிங். அந்த கமாண்ட் அப்படின்னும் போது கட்டளை, அதை கட்டாயமா நான் செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலையை, கட்டளையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். மத்திய எழுதிய நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே, அவர் உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து என்று கூறுகின்றார். யோவான் நற்செய்தியிலே 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கொடுக்கின்றார். கட்டளையை கொடுக்கிறவராக இருக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தேன், நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்ற ஒரு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றார். 1 யோவான் 4:19 அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகின்றோம். பாருங்க, கடவுள் முதலிலே நான் பாவத்திலே விழுந்து கிடந்த போது, பாவத்தின் பிடியிலே நான் சிக்கி கொண்டிருந்த போது, பாவத்தின் இருளிலே நான் விழுந்து கிடந்த போது, சாவின் பிடியிலே நான் சிக்கி கொண்டிருந்த போது, பாவத்தின் பலவீனத்தினாலே நான் கட்டப்பட்டிருந்த நேரத்திலே, ஆண்டவருக்கு நான் துரோகியாக, ஆண்டவருக்கு நான் ஒரு பகைவனாக இருந்த பொழுது அவர் எனக்காக உயிரை கொடுத்தார். அந்த உயிரிலே தான் அவருடைய அன்பு நிறைந்திருந்தது. எனவேதான் அவர் கூறுகின்றார், அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் என்று யோவான் கூறுகிறார். நாம் அன்பு செய்ய வேண்டியது யாரை? கடவுளை. கடவுளுடைய திருவுளத்தை நாம் அன்பு செய்ய வேண்டும். யாரை நான் அன்பு செய்ய வேண்டும்? கடவுளுடைய அரசை நான் அன்பு செய்ய வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நான் அன்பு செய்ய வேண்டும். மனிதர்களை, ஆனால் மனிதர்களிடம் இருக்கின்ற பாவத்தை அல்ல, மனிதர்களை நான் அன்பு செய்ய வேண்டும். ஆன்மாக்களை அன்பு செய்ய வேண்டும். உண்மையை, தூய்மையை நான் அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்தை அல்ல, பாவத்தை அல்ல, இந்த உடலை அல்ல, அகந்தை, இருமாப்பு, பெருமையை அல்ல. நான் எப்படி அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் எப்படி அன்பு செய்ய வேண்டுமா? நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் அவர்களை அன்பு செய்கிறேன் என்று.
நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லலாம். நான் இறையரசை அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். நான் ஆன்மாக்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லலாம். அந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? இங்கு யோவான் 1 யோவான் 3:18 நாம் வாசிக்கின்றோம், நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறவராக இருக்கின்றார். வார்த்தையிலே மட்டும், நாவிலே மட்டும் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்காதபடிக்கு நம்முடைய செயலிலே நம்முடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளையை கடைபிடிப்பீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். உண்மையாகவே நான் இயேசுவை அன்பு செய்கின்றனா என்று இந்த நாட்களிலே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். உண்மையாகவே என் சகோதரனை, சகோதரியை நான் அன்பு செய்கின்றேனா என்று நம்மையே நாம் ஆய்வு செய்வோம். எவ்வாறு உண்மையான அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்படும்? செயல்கள் வழியாக அந்த அன்பு நம்மிடத்திலிருந்து எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், உண்மையாகவே நான் அன்பு செய்கிறேன் என்றால் எனக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு நிலையிலே நான் இருப்பேன். நான் உண்மையாகவே அன்பு செய்கின்றேன், தேவனை அன்பு செய்கின்றேன், பிறரை அன்பு செய்கிறேன் என்றால் என் வாழ்வு தூய்மையாக இருக்கும், தியாகத்தால் நிறைந்ததாக இருக்கும். சுயநலமற்ற ஒரு மனத்துடன் நான் அன்பு செய்வேன். என்னுடைய சேவையின் வழியாக, என்னுடைய பணியின் வழியாக, என்னுடைய அர்ப்பணத்தின் வழியாக நான் என் அன்பை வெளிப்படுத்தலாம். பிறரை மன்னிப்பதின் வழியாக நான் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையிலே ஊறின் திளைத்து அந்த வார்த்தைக்கு நான் சான்று பகருகிற அந்த ஒரு நிலையில் இருப்பதினாலே இதன் வழியாக ஆண்டவரை நான் அன்பு செய்யலாம். என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தினாலும் நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தலாம். பிரியமானவர்களே, அன்பு உணர்ச்சி அல்ல, அது ஒரு தீர்மானம். அன்பு செய்ய நான் தீர்மானிக்கின்றேன். அன்பு வாழ்க்கை நடைமுறையாக இருக்கின்றது. அன்பு கீழ்ப்படிதல் நிறைந்ததாக இருக்கின்றது. இயேசு தந்தையிடம் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதாக இருந்தது என்றால், தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டார். சிலுவை வரையிலும் அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். இதுதான் அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கை செய்கிறவராக இருக்கின்றார். ஆவிக்குரிய எச்சரிக்கை. உலகத்தை நீ அன்பு செய்தால் கடவுள் உன்னை விட்டு விலகி போவார். கடவுளை நீ அன்பு செய்தால் உலகம் உன்னை விட்டு விலகி போகும். உலகம் உன்னை கவரும், உன்னை ஈர்த்து கொள்ளும். ஆனால் தேவன் உன்னை மாற்றுகிறவராக இருக்கின்றார். உலகம் உன்னை தன் பக்கம் இழுக்கும், ஆனால் தேவன் தன்னுடைய வல்லமையினாலே உன்னை உயர்த்தக்கூடியவராக இருக்கின்றார். நாம் இன்னும் இந்த நாளிலே தொடர்ந்து நம்மை ஆய்வுக்குட்படுத்துவோம், நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். நம்முடைய ஆன்ம நேசராம் அன்பு இயேசு, நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிற அந்த நாளிலே நம்முடைய ஆவியிலே, ஆன்மாவிலே, நம்முடைய உடலிலே கரைத்திரை இல்லாமல் குற்றமற்றவர்களாக காக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, உலகத்தின் அன்பிலிருந்து எங்களை விடுவித்து உம்முடைய அன்பால் எங்களை நிரப்புவீராக. உம்மையே நாங்கள் அன்பு செய்ய, உம்மையே தேர்ந்தெடுக்க, உம்மையே நாங்கள் எப்பொழுதும் தேட, உம்மையே எங்கள் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ
எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் வல்லமையும் ஞானமும் உமக்கே உரியதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.